ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி. ஸோ எல்லாம் குரூப் 4க்கு சீரியஸாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஷெட்யூல் போட்டு கிளியராக படிங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க, எதையும் புதுசாக படிக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதை தெளிவாக படிச்சுட்டு போய் எழுதுங்க. ஸோ தெரியாத கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் வர்றதில் தப்பு கிடையாது. பட் நீங்கள் படித்து கையில் சோர்ஸ் வச்சு படித்து அந்த கொஸ்டின் நீங்கள் தப்பாக போட்டால் தான் பிரச்சனை, ஓகேங்களா? ஸோ அந்த தப்பு வராமல் நடந்துக்கிறதுக்காக பாருங்கள். ஸோ நம்ம வாமன் டிஎன்பிசிலே வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். ஸோ அதில் அதோட கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதுங்க. ஆன்சர் கீயும் ஷேர் பண்ணுவோம், அதுக்கான டிஸ்கஷனும் நம்ம வீடியோ மூலமாக யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதையும் பார்த்துட்டு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிசி படிக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் வச்சு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து மக்களவை பற்றி இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். மக்களவை ப்ளஸ் தேர்தல், ஓகே? ஸோ மக்களவை ப்ளஸ் தேர்தல் வச்சு ஒரு கொஸ்டின். ஸோ முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னு நம்மளுக்கு ஏப்ரல் 4, 1957, ஓகே? ஸோ சில பேர் என்ன நினைக்கலாம், முதலாவது மக்களவை எப்போ கலைச்சாங்க, அது 5 வருஷம் முடிஞ்சு தானே, நேரு வந்துட்டு 5 வருஷம் டேர்ம் வந்து முடிச்சுட்டு தானே அடுத்தது போனார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும், ஓகே? ஆனால் ஏப்ரல் 4, 1957 மூலமாக குடியரசுத் தலைவர் வச்சு கலைச்சிருக்கலாம், ஓகே? குடியரசுத் தலைவருக்கு மக்களவை கலைக்கிறதுக்கான அதிகாரங்கள் உண்டு இல்லையா? ஸோ அது மூலமாக வச்சு மக்களவையை கலைத்தாங்க, ஓகே? ஸோ அதாவது அந்த பீரியட் தானாக முடிகிறதுக்கு முன்னாலேயே அடுத்த எலெக்ஷன் நடத்தணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவர் வச்சு முன்னாலேயே வந்து மக்களவையை கலைச்சிருவாங்க, ஓகே? ஸோ அந்த மாதிரி நடந்தது தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4, 1957, ஓகே? ஸோ இதுதான் வந்து சரியானது, ஓகே? ஏப்ரல் 4, 1957 தான் சரியானது, முதல் மக்களவை கலைக்கப்பட்டது, ஓகே? ஸோ இப்போ இந்த மக்களவை தேர்தல் இதெல்லாம் வச்சுட்டு முதல் மக்களவை தேர்தல் எப்போ நடந்துச்சு, எவ்வளோ பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க, பெண்கள் எவ்வளோ பேர், இதெல்லாம் வச்சு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதல் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வேறு உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஸோ இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதையும் நோட்ஸில் எடுத்து வைங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மக்களவை வந்து ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஆல்ரெடி, ஓகே? ஸோ ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க, நாடாளுமன்றத்தில் நம்மளுக்கு என்னென்ன வரும், நாடாளுமன்றத்தில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை ப்ளஸ் குடியரசுத் தலைவர், இது 3 சேர்ந்து தான் நம்மளுக்கு நாடாளுமன்றம் அப்படின்றத தெளிவாகவே அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க, ஓகே? ஸோ அதுபடி பார்த்தோன்னா மக்களவையோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை லோக்சபாவோட அமைப்புக்கான ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 81, ஓகே? லோக்சபா அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆர்டிக்கல் 83 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபாவோட பதவி காலம், ஓகே? ஸோ போத் சபாவோட பதவி காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 சபையோட பதவி காலத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 83. ஸோ ஆர்டிக்கல் 85 என்ன சொல்லுதுன்னா மக்களவை கலைப்பு ஒத்திவைப்பு இந்த இது சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 85. ஆர்டிக்கல் 93 என்ன சொல்லுது அப்படின்னா சபாநாயகர், துணை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர், ஸோ இவங்களை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 93. ஸோ பேசிக்காக மக்களவை பற்றி இருக்கிற ஆர்டிகல்ஸ் வந்து இதுதான். ஸோ மக்களோட மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 552 அப்படின்னு சொல்லி முன்னால் இருந்துச்சு. ஸோ இந்த 552 எப்படி பிரிக்கிறாங்கன்னா 530 + 20 + 2. ஸோ இந்த 530ன்றது ஸ்டேட்டு, மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவர். 20ன்றது யூனியன் பிரதேசங்கள்லேருந்து இந்த 2 வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ், ஓகே? ஸோ 2 வந்து ஆங்கில இந்தியர்கள். ஸோ இப்போ இந்த 2 போஸ்ட்டு குடியரசுத் தலைவர் ஆங்கில இந்தியனை நியமன உறுப்பினர்களாக வந்து கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 104வது அரசியலமைப்புப்படி, ஓகே? ஸோ 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த 2 பேர் ஆங்கில இந்தியன்ஸை நாமினேட் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து நீக்கியிருக்காங்க, ஓகே?
நீக்கப்பட்டது. ஓகே, இப்போ 2 பேர் வந்து குடியரசுத் தலைவர் நாமினேட் பண்ண முடியாது, அவர் வந்து நீக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து மக்கள் தொகையில் நம்ம எவ்வளோ பண்ண முடியும்? 530 + 20 550 பேர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த 2 பேரை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது. 104வது சட்டத்திருத்தம் 2019 படி அதை நீக்கிட்டாங்க. ஓகே, 2019 படி அது நீக்கப்பட்டுள்ளது. அதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை கூட வரலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரும். மக்களவை பதவி காலம். ஓகே, மக்களவை எப்படி இது வந்து கலைக்கலாம், யார் கலைக்கலாம், அதை பற்றி சொல்கிறது தான் மக்களவை பதவி. நார்மலாக மக்களவை பதவி காலம் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 5 இயர்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ 5 வருஷம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை செயல்படும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். 5 வருஷம் இருக்கலாம் அப்படின்றது. ஸோ அது போக மெயின் இதுக்கு பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஸோ குடியரசுத் தலைவர் எப்போது வேண்டுமானாலும் மக்களவையை கலைக்கலாம். ஓகே, ஸோ குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு, எப்போது வேண்டுமானாலும் மக்களவையை கலைக்கலாம். இது வந்து நீதிமன்றம் கூட எதிர்த்து கேள்வி வைக்க முடியாது. குடியரசுத் தலைவர் கலைக்கிறது வந்து கேள்வி வைக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்க ஒரு பவர். ஓகே, ஸோ இதுக்கு பவர் எதில் கொடுத்துருக்காங்கன்னா 83(2) வந்து சொல்கிறாங்க. மக்களவையை எப்போது வேணுமானாலும் குடியரசுத் தலைவர் தக்க காரணங்களுக்காக கலைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்னும் வேறு கண்டிஷனில் எப்போ கலைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலைகள் ஏற்படுது இல்லையா? ஸோ இந்த நெருக்கடி நிலைகள் டயத்தில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்களவை வந்து எவ்வளோ நாளைக்கு வேணுமாலும் நீட்டிக்கலாம். ஓகே, விரிவாக்கம் செய்யலாம். அதாவது முடியாது, அது வந்து மக்களவை அந்த பீரியடோட முடியாது, அதை வந்து நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோ நாட்கள் வேணுமாலும் நீட்டிப்பு செய்யலாம். ஆனால் ஒரு டைமில் நீங்கள் நீட்டிப்பு செய்கிறது வந்து 1 இயர் தான் இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து நாடாளுமன்றத்தில் அவையில் வச்சு சட்டம் இயற்றி தான் நீட்டிப்பு செய்ய முடியும். ஓகே, ஸோ ஒரு டைம் 1 இயருக்கு தான் பண்ண முடியும். இந்த மாதிரி 1 இயருக்கு நீங்கள் எத்தனை டைம் வேணுமாலும் நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து நெருக்கடி நிலையில் நாடாளுமன்றத்துக்குள்ள அதிகாரங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஆனால் நெருக்கடி நிலை முடிந்த பிறகு 6 மாதத்துக்கு வரைக்கும் தான் என்ன செய்வோம், மக்களவை நடைமுறையில் இருக்கும். ஓகே, ஸோ நெருக்கடி நிலை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்ச தேதியிலேருந்து 6 மாதம் வரைக்கும் தான் இப்போ அந்த மக்களவை நீட்டிப்பு வந்து இருக்கும். 6 மாதம் கழிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிரும். ஓகே, ஸோ அதுதான் இதில் சொல்ல வராங்க. இதுதான் பொதுவான மக்களவை. ஸோ மக்களவை கலைப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 5 வருஷம் முடிஞ்சோன்னே அடுத்த எலெக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 5 வருஷம் அந்த லாஸ்ட் தேதி முடிகிறதுக்கு முன்னாலேயே குடியரசுத் தலைவர் வச்சு மக்களவையை கழிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி முதல் தேர்தல், மக்களவைக்கான முதல் தேர்தல் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோன்னா அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 வரை 1952. ஓகே, ஸோ இந்த பீரியடில் தான் உங்களுக்கு முதல் தேர்தல் நடக்குது. ஸோ அதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 53 அரசியல் கட்சிகள் கலந்துக்கிறாங்க. மொத்த டோட்டல் சீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 489 இடங்கள். ஓகே, 489 இடங்கள் நடைபெறுது. அப்போ தேசிய கட்சி நேஷனல் பார்ட்டிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகே, ஸோ மிகப்பெரிய, அதாவது நேஷனல் கட்சி அதிகமாக இருந்த தேர்தல் வந்து இதுதான். இந்தியாவில் இது வரைக்கும் நேஷனல் கட்சிகள், தேசிய கட்சிகள் அதிகமாக போட்டியிட்ட தேர்தல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் தேர்தலாம் 14 நேஷனல் கட்சிகள் இருந்திருக்கு. ஸோ இதோட முதல் தேர்தலோட ஓட்டு பதிவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45.7%. ஓகே, ஸோ இதுதான் வந்து முதல் தேர்தல். ஸோ முதல் தேர்தல் உங்களுக்கு தெரியும். முதல் தேர்தல் முடிஞ்சோன்னா யார் பிரதமரானாங்க? நம்ம நேரு, ஜவஹர்லால் நேரு தான் பிரதமரானது. ஸோ தொடர்ந்து 3 தேர்தல் சந்திச்சு அவர் தான் பிரதமரானார். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பெண்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸில் பெண்கள் வந்து 22 பேர் பெண்கள் வந்து அப்போது பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இது மொத்த காஸ்ட் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு வந்து 10,45,00,000. ஓகே, ஸோ 10.45 கோடி. ஸோ இதுதான் வந்து முதல் எலெக்ஷனுக்கு செலவு செய்யப்பட்ட தொகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து அக்யூரேட்டாக சில டேட்டு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அது வேணால் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எலெக்ஷன் நடந்த டேட் சொன்னேன் இல்லையா? அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 1952 வரைக்கும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது நடந்தது மீட்டிங். இந்த ஃபஸ்ட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தேதியிலன்னு பார்த்தீங்கன்னா 13/5/52. ஓகே, 13/5/52 ஃபஸ்ட்டு மீட்டிங்.
ஸோ அந்த டேட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எந்தெந்த வருஷத்துலாம் எலெக்ஷன் நடக்கலை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். ஓகே, பழைய டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ அதனால் இது வரைக்கும் மக்களவைத் தேர்தல் நடந்த அந்த இயர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் 1951 52 நடந்துச்சு. அதுக்கடுத்து 1957 62 67 71 77 1980 அடுத்து 84 89 91 96 98 திரும்ப 99 2004 2009 2014 2019 இப்போ 2024. ஓகே, 2024 நம்மளுக்கு எத்தனாவது எலெக்ஷன்? 18வது ஜெனரல் எலெக்ஷன். ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் மட்டும்தான் எலெக்ஷன் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 4 வருஷம் கொடுத்துட்டு இதில் எதில் நடக்கலைன்னு கேட்பாங்க. இந்த 89 இந்த 99 வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு 5 எலெக்ஷன், இந்த 10 வருஷத்தில் 5 வருஷம் நடந்திருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மற்றது எல்லாமே 5 வருஷம், 2004 2009 14 19 24 சொல்லி 5 வருஷம் வரும். இதுலேயும் இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். 67க்கு அடுத்து 72 வரணும். பட் இங்கே வந்து 71 80 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தான் கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்க்கணும். ஓகே, ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னாவே போதும், ஓரளவுக்கு எலெக்ஷன் எந்தெந்த இயரில் நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 17வது எலெக்ஷன், போன எலெக்ஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போன எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் இப்போ ஓடிட்டுருக்கிறதுனால இந்த டாபிக் கொஞ்சம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ போன எலெக்ஷனில் யார் சபாநாயகராக இருந்தால் நமக்கு மக்களவை தலைவராக இருந்தது ஓம் பிரகாஷ். ஓகே, ஸோ துணைத் தலைவர் துணை சபாநாயகர். ஸோ துணை சபாநாயகர் போன எலெக்ஷன் போன 5 வருஷத்தில் யாருமே இல்லை. ஓகே, ஸோ நமக்கு அது வந்துட்டு துணை சபாநாயகரை இந்த எலெக்ஷன் இந்த 5 வருஷம் எடுக்கவே இல்லை, காலி இடமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரும் இல்லை. ஓகே, 2014 எதிர்கட்சி தலைவர் வந்து காலியாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே 17வது மக்களவை தேர்தல். 17வது மக்களவை தேர்தல். ஸோ இந்த மக்களவை தேர்தலில் நம்மளுக்கு 179 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ நான் சொல்கிறது வந்து 2019 2024 வரைக்கும் ஒரு மக்களவை தேர்தல் நடைபெற்று ஒரு மக்களவை இருந்துச்சு இல்லையா, அந்த மக்களவையை பற்றி இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அதோட சபாநாயகர் ஓம் பிரகாஷ், துணை சபாநாயகர் கிடையாது, எதிர்கட்சி தலைவரும் 2014 கிடையாது. இந்த துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்காத முதல் மக்களவை வந்து இதுதான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லா மக்களவையிலையும் துணை சபாநாயகர் இருந்திருக்காங்க. இந்த 2019-24 மக்களவையில் தான் துணை சபாநாயகரே நம்மளுக்கு கிடையாது. ஓகே, ஸோ அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 18வது எலெக்ஷன் இப்போ 2024 நடக்குது, 18வது எலெக்ஷன். ஸோ உங்களுக்கு எலெக்ஷன் டேட் ஆல்ரெடி தெரியும். ஸோ எலெக்ஷன் டேட் எப்போ நடக்குது? ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரைக்கும். ஓகே, ஜூன் 1 வரைக்கும் எலெக்ஷன் நடக்குது. மொத்தம் 543 மக்களவை தேர்தல் இடங்களுக்கு நடக்குது. இப்போ இருக்க தேசிய கட்சிகள் எத்தனை பார்த்தீங்கன்னா 6 நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ 6 நேஷ்னல் பார்ட்டிஸ். ஸோ பிஜேபி, ஐஎன்சி. பிஜேபி வந்து எந்த வருஷம்? 1980 பிஜேபி. ஐஎன்சி வந்துட்டு 1885. ஓகே, சிபிஐ வேறு, சிபிஐஎம் வேறு. ஓகே, ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1925. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1964. ஓகே, ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஓகே, ஸோ பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஆம் ஆத்மி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 ஆம் ஆத்மி உருவாக்குனது. அடுத்து என்பிபி. ஸோ என்பிபி நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறது, தேசிய மக்கள் கட்சி. ஓகே, ஸோ இதுதான் வந்து நார்த் இந்தியாவோட முதல் கட்சி. வடகிழக்கு மாநிலங்களில் உருவான முதல் கட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பிபி தான். ஓகே, ஸோ நார்த் இந்தியாவில் உருவான முதல் கட்சி. ஸோ இது வந்து 2011 உருவானது. ஸோ இந்த 6 கட்சிகள் தான் 2018 தேசிய கட்சியாக போட்டியிட்டது. மற்ற எல்லாமே ஸ்டேட் பார்ட்டி தான், உங்களுக்கு மாநில கட்சிகள் தான். ஓகே, ஸோ அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ
ஸோ இதுதான் வந்து மக்களவை மற்றும் தேர்தல் நான் சொன்னோம் இல்லையா, இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி இருக்க கொஞ்சம் ஃபேக்ட்ஸு. ஸோ இந்த ஃபேக்ட்ஸை கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஏன்னா இதில் ரிப்பீட்டடாக கேள்வியெல்லாம் வந்திருக்கு, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபேக்டை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதையும் நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எழுதி வச்சு கொஞ்சம் நோட்ஸ் எழுதி வச்சு படிங்க. வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறந்துடும். நோட்ஸ் எழுதி வச்சா தான் அடுத்து எங்கேயாவது ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எழுதி படிங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட டைம்லைனில் வந்துட்டுருக்கும். இல்லைனா உங்களுக்கு வீடியோ போட்டதே தெரியாமல் போயிடும். ஓகே, ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.